ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சொல்லுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 88 சம்திங் எபிசோட் கிட்ட போயிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு 53 to 56, ஸோ 53லேருந்து 56 மொத்தம் 4 எபிசோட் ரிவ்யூ பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற மித்த 1லேருந்து 52 எபிசோட்ஸோட ரிவ்யூ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ 53 to 56 இந்த 4 எபிசோட் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். நீங்க அந்த மதன், ரீனா, ரதி, தேஜு இவங்களெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் வந்துட்டு இந்த ஒரு 4 எபிசோடு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லி ஹாப்பி எண்டிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த சந்தோஷத்தையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு உலகம் இருக்கு. என்னடா சொல்றேன், எப்படி அது ஹாப்பி எண்டிங் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அது இந்த வெப்சீரிஸ் இருக்குது. அது வந்துட்டு ஒரு பின் டாப்பா சின்ன ஒரு விஷயம் எடுத்து போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நவீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நவீன் அப்படிங்கிற கேட்டகரி வந்துட்டு ஒரு மெடிக்கல் எரர் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மெடிக்கல் எரரை மறைக்கிறதுக்கு தேஜு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. தேஜு ஹெல்ப் பண்றதுக்கு சின்னதாக ஒரு உடந்தையா நவீன் இருந்திருப்பாரு. எப்படியோ ஒரு பாட்டியில் நவீன் இருந்தாரு. அப்ப அந்த மறைக்கிறதுக்கு பதிலாக அதை வந்துட்டு ரதி அப்படிங்கிற அந்த ஒரு ஹையஸ்ட் அஃபிஷியல் ஒருத்தங்க இருக்காங்களே, ஸோ அவங்கள்ட்ட அந்த விஷயத்த அவங்க ரதிமை மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை இப்படி இவருக்கு நடந்திருக்காரு, இவருக்கு ஓவர் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் போதாத குறை அவருக்கு வந்துட்டு அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு இந்த நீ எப்படி இவ்வளோ இன்னொரு 3 மாசம் தான் இருக்குது, ஏன் இப்படி இருக்க போல, 3 மாசமும் என்னோட சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படி வந்துட்டு நம்ம ரீனா நவீனா வந்துட்டு பேசுவாங்க, இப்படி இருக்கலாம், இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் தேஜு அவ்வளோ தூரம் வந்து கெஞ்சினதுக்கு அப்புறமும் இவர் மன இறங்காத வந்துட்டு நம்ம ரீனா வந்து சொன்னதுமே ஆமாம்ல நான் ஏன் மாறணும், இட் மீன்ஸ் நான் ஏன் இப்படி இருக்கணும், இன்னும் 3 மாசம் தான், சிரிச்சாலும் சிரிக்கலாம் 3 மாசம் தான், ஓகே அப்படின்னு ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணி வந்துட்டு யாரு கூட யாரு கூட பிரச்சனை, அந்த குணாவோட கேரக்டர்ல அவர் கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவாரு, அவர் கூட ஃப்ரெண்ட் ஆவார். அண்ட் ஒரு குருவித்தலை அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒன்று இல்லை ரவி இல்லை வேற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு பார்க்குற பொண்ணுங்களை எல்லாரும் வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு இவதான் சொல்ற மாதிரி ஒரு லவ்வபிள் அப்படிங்கிற ஒரு போயிட்டு இருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு மலைவாழ் பொண்ணு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்திருக்கும். அந்த பொண்ணை வந்துட்டு பேசுறதுக்காக பார்க்கறதுக்காக பக்கத்துலேயே உட்காந்துருப்பாரு, கேர் பண்ணிட்டே இருப்பாரு. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க, என்னோட அப்பா வந்துட்டு இப்படி அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு மலைவாழ்லேருந்து வந்தவர் தான் அப்படின்ட்டு. ஸோ அது ஓகே, ரீசன் வேல்யூபிளாக இருந்துச்சு. அப்படியே கட் பண்ண பார்த்தா நான் எப்படி டச்சில் இருக்கிறது, நம்ம அந்த திருச்சிற்றம்பலம் படத்தை வந்துட்டு தனுஷ் கேட்பாரு, நம்ம டச்சில் இருக்கணும்ல, எப்படி டச்சில் இருக்கிறது கேட்கும்போது நம்ம எது டச்சில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த மலைவாழில் வந்துட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் வந்துட்டு மூவ் ஆன் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சினிமா டாக்டர் அப்படிங்கிற ஒரு டாக்டர் நம்ம வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் இருக்காருல, ஸோ அவரோட பொண்ணை இவர் ட்ரை பண்ணுவார். என்ன ஒரு புது யுகம் அப்படி மாதிரி நான் வந்துட்டு புதுசாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த மதன் அப்படிங்கிற கேரக்டர் வில்லனிசமான கேரக்டர் இருக்கு தெரியல. ஸோ அது காரணம் என்னன்னா ஆர்கே சார் அப்படிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் வந்துட்டு ஏற்கனவே நிறைய ஒரு இந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அது வில்லங்க இருக்கிறனால அந்த இடத்துல வந்து இவர் எப்படி இல்லாமல் மூவ் ஆன் பண்ணி இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு பிக் ஹாஸ்பிட்டல் ட்ரைவ் பண்ணியிருப்பாரு. அந்த பிக் ஹாஸ்பிட்டலில் வேற யாரோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ தன்னோட மகனை வந்துட்டு எப்படியோ அதுக்க டைம் உட்கார வச்சுருவாரு பாசத்தின் அடிப்படையில். அதுக்கப்புறம் போக பார்த்தா வந்துட்டு இந்த ஒரு மதன் அப்படிங்கிற ஏன்றது தன்னோட அப்பாவை சாவுக்கு பழிதிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு எப்படி ஒரு ஃபவுண்டரா வந்துடுவாரு. வந்து அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பண்றாரு செய்யறாரு அப்படிங்கிறதா இந்த ஒரு எபிசோட்ல இருக்குது. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம அர்ஜுனுக்கும் ரதிக்கும் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு லவ் மேட்டர்லையும் சரி, அஃபிஷியலா வந்துட்டு யார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓ யார் ஆக போறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நிறைய பிரச்சனை கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்தே உழைச்சிட்டு இருக்கிறன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓ ஆகலாமா, இல்ல இப்பதான் ஆர்கெஸ்ட்ரோட புள்ள அப்படின்னு உள்ள வந்த இவன் சிஇஓ ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. அதுக்கு வந்துட்டு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ரதி கிட்ட போய் மதன் பேசுவாரு, இந்த வில்லன் இருக்காருல பேசுவாரு. ஸோ இவர் ஃபவுண்டரானால இந்த ஹாஸ்பிட்டல் வரலாம், அப்போ வில்லன்ட்ட பேசுவாரு. பேசும்போது வந்துட்டு ஓகே இந்த மாதிரி அவர் எப்படி சொல்றாரு,
அது என்கிட்ட சொல்லிட்டு அவசியம் இல்லைன்னு அவங்க நோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணால் இங்கே வந்துடுவார் நம்ம அர்ஜுன் கிட்ட வந்துடுவார். அர்ஜுன் வந்துட்டு இப்படியே சொல்லுவார். அவன் அப்படி இப்படி சொல்லும்போது வந்துட்டு 1000 தான் இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நேர்மையாக இருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ மதனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியாது. போய் காரை உட்காந்து நம்ம இவர் மாஸ்டர்ல நம்ம விஜய் சார் வந்துட்டு அப்படியே காரை தங்கு அடிப்பாரு. வந்துட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு வேற வழி இல்லாம. ஸோ இதெல்லாம் நடக்கும். அண்ட் வந்துட்டு பாரதி, ரவி, அனிதா, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட அந்த ஒரு கேரக்டரிசம். ஸோ இது இப்படி நான் ஏன் இப்படி பண்ணேன், அவங்க ஏன் இப்படி பேசல, ஸோ அவங்க எதனால பேசல, இவங்க ஏன் லவ் பண்றாங்க, நான் லவ் பண்ணல, நான் ஃப்ரெண்டாக தானே பழகினேன், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு போயிடலாமே, ஏன் இதுக்கு பண்ணீங்க, ஏன் இப்படி பேசாமல் இருக்கீங்க, என்ன போட்டு சாப்பிடிக்கிறாங்க, முடியல, ஹோல் ஷெட் அப்படின்னு மாதிரி அவங்க பேசிட்டே அவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு எண்டு இல்லையா சார், இதுக்கு ஒரு எண்டு இல்லை சார், முடியல சார் அப்படி மாதிரி இருந்துச்சு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. இந்த எபிசோட்ல வந்துட்டு இந்த ஒரு கேரக்டரிசம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சு அண்டு அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த சினிமா டாக்டர்ஸ், ஸோ அந்த ஒரு கேரக்டரிசம்ஸ் அண்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. பட் ஒரு விஷயத்தை தவிர்த்து அது என்ன அப்படிங்கிறது இந்த எபிசோட்ல இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த ஒரு 4 எபிசோட்ல ஒரு விஷயம் இருக்குது, மறக்காம பாருங்க. எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்லை. ஸோ அதனால அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம இவர் இருக்கார்ல, எவர் அவரு, நவீன் நம்ம நவீன் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ வில்லங்கம் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பாருங்க. ஏன்னா எல்லாத்தையும் சொன்னா நல்லா இருக்காரு. ஸோ அதனால போய் பாருங்க. வேற என்ன அப்படின்னா வந்துட்டு அனதர் வீடியோ சந்திக்கலாம். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பா நம்பி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க, master/askin/creations ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஷார்ட்ஸ்ல வீடியோஸ்லாம் இருக்கு, மறக்காம பாருங்க. அண்ட் கமெண்டபிள் அப்டேட்லாம் பண்றேன். ஸோ திட்ஸ் இட் ஆட். அண்ட் டெய்லி நைட் லைவ் இருக்கு, ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் என்டர்டைன் ஆவீங்க, நான் என்டர்டைன் ஆகிறது நான் சப்போர்ட் பண்றேன். டெய்லி வாங்க, சந்தோஷமா போங்க. திஸ் இஸ் உங்கள் நான் மாஸ்டர்.